ஆ பாலப்பட்டி வெஸ்ட் மன்னை மாஸ்டர். இந்த மேட்ச்சு 6 ஓவர்களை கொண்டது. கிருபா தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வருகிறார். கிருபாவின் பந்து சந்துருவுக்கு. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து பாயிண்ட் திசையில். நல்ல ஃபீல்டிங், 1 ரன் மட்டும். மிக நேர்த்தியான பந்து கீப்பரிடம் தஞ்சமடைந்தது. ரன் ஏதும் எடுக்கப்படவில்லை. அருமையான வீசப்பட்ட பந்து. அம்பையரால் செக்கிங்னு உறுதி செய்யப்படுது. அதுக்காக நோ பால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் முறையில் பேட்ஸ்மேன் அடுத்த பந்தை சந்திப்பார். கள நடுவர்களின் தீர்ப்பே உறுதியானது, அதுவே இறுதியானது. நோ பால் முறையில் மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட். கள நடுவர்களின் டெசிஷன் தான் ஃபைனல். ஃப்ரீ ஹிட் பந்து. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்னை தொடுமா? எஸ், 4 ரன்கள். மிகவும் நேர்த்தியான பந்து ஸ்ட்ரெயிட் திசையில் அடிக்கப்பட்டது. கேட்ச் ஆகுமா? ஃபீல்டிங் மிஸ்டேக். 4 ரன்கள். மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து ரிவர்ஸ் முறையில் 6 ரன்கள். அட்டகாசமான ஒரு ஷாட். ஓவர். பவர் பிளே முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 27. 1 விக்கெட் இழப்பிற்கு. கலைச்செல்வனின் பந்து தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வருகிறார். மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து எல்லைக்கோட்டை தொடுமா? தொட்டது. 4 ரன்கள். லெக்கற்றாக வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையில் அடிக்கப்பட்டு 4 ரன்களை பெற்றது. 2வது பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4ஐ தொடுமா? நேர்த்தியான ஃபீல்டிங். உதிரிகள் மூலம் ஏதாவது பெறப்படுமா? பைஸ் மூலம் 1 ரன். கலையின் 3வது பந்து. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4ஐ தொடுமா அல்லது ஃபீல்டரிடம் தஞ்சமடையுமா? 1 ரன் மட்டும். சிறந்த தடுப்பு. இதன் மூலம் 1 ரன்கள். அருமையான ஒரு முயற்சி. ரன் ஏதும் இல்லை. கீப்பரிடம் தஞ்சமடைந்தது. கலையின் 5வது பந்து. ரிவர்ஸ் முறையில் அருமையான அடி. 6 ரன்கள். மிகவும் அருமையான ரிவர்ஸ் ஸ்வீப். இதன் மூலம் 6 ரன்கள். மூன்றாவது ஓவரின் இறுதி பந்து. கலையின் பந்து சந்துருவுக்கு. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4ஐ தொடுமா அல்லது ஃபீல்டரிடம் தடுக்கப்படுமா? நேர்த்தியான ஒரு தடுப்பு. 3வது ஓவர் முடிவுற்றது. 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 41. 1 விக்கெட் இழப்பிற்கு. தினகரனின் பந்து சந்துருவுக்கு. சந்துரு தனது அணிக்காக மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ரன்களை வாரி குவித்து வருகிறார். அருமையான அடிக்கப்பட்ட பந்து 4ஐ தொடுமா? சிறப்பான ஒரு தடுப்பு.
இதன் மூலம் ஒரு ரன் மட்டுமே. தினகரனின் 4வது ஓவர் 2வது பந்து. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஃபீல்டில். இதன் மூலம் கேட்ச் தவறவிடப்பட்டது. கேட்ச் வின் த மேட்ச்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு கர்ணனுக்கு. தினகரனின் 3வது பந்து மிகவும் நேர்த்தியாக தட்டிவிடப்பட்ட பந்து. ஒரு ரன் மட்டும். தினகரனின் 4வது பந்து சந்துருவுக்கு. ஓவரின் 5வது பந்து. தினகரனின் 4வது ஓவர் இறுதி பால். நான்கு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 43. அருண் தனக்கான முதல் ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச அழைக்கப்பட்டுள்ளார். அருண் மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட 5வது ஓவரின் 2வது பந்து கேட்ச் ஆகுமா? தடுப்பாட்டக்காரரால் தவறவிடப்பட்ட கேட்ச். அருணின் 3வது நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து இன்சைட் எட்ஜ் முறையில் 4 ரன்களை பெற்றது. அருணின் 5வது பந்து மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. 4 6 6 ரன்கள். மிகவும் சிறந்த ஓவரின் இறுதி வந்து மிக பிரம்மாண்ட சிக்ஸருக்கு பிறகு நேர்த்தியாக அடுத்த அடி மெகா சிக்ஸர். அப்பா, பெரிய சிக்ஸர் பெரிய சிக்ஸர் பெரிய சிக்ஸர். இத்துடன் இந்த ஓவர் முடிவடைகிறது. இந்த இன்னிங்ஸின் இறுதி ஓவரை வீச அழைக்கப்பட்டுள்ளவர் கலை. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக கடைசி ஓவரையும் வீச அழைக்கப்பட்டுள்ளார். கலையின் பந்து சந்துருவுக்கு. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4 பெறுமா? இல்லது. சிறப்பான ஒரு ஃபீல்டிங். நேர்த்தியான ஒரு பேட்ஸ்மேன் ரன் அவுட் முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். சிறப்பான முதல் பந்துக்கு பிறகு 2வது பந்து கலை. ரிவர்ஷிப் முறையில் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. ரன் ஏதும் எடுக்க விடவில்லை. சிறந்த ஒரு தடுப்பு. இதன் மூலம் ரன் எதுவும் இல்லை. 3வது பந்து சந்துருவிற்கு. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் இல்லாத காரணத்தினால் 4 ரன்களை பெற்றது. சந்துரு தனக்கு அணிக்காக தொடக்க வீரராக இறங்கி இறுதி வரை சிறப்பாக ஒரு ரன் ஓட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ரிவர்ஸ் முறையில் ஆட்டத்தின் 2 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் சந்துரு வெல்வாரா அல்லது கலை அதை தடுப்பாரா? மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்கள். சந்துரு தனது அணிக்காக துவக்க வீரராக களமிறங்கி வெகு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். இதற்கு முந்தைய போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் பெற்றுள்ளார். ஆட்டத்தின் இறுதி பந்து சந்துருவிற்கு. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4 பெறுமா? இல்லை. தடுப்பாட்டக்காரர்களால் சிறப்பாக தடுக்கப்பட்டு 2 ரன்கள் மட்டுமே. இத்துடன் இந்த ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வருகிறது. இந்த ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸ் நிறைவுற்றது. 74 ரன்கள் 75 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மன்னை மாஸ்டர் அணிக்கு. இரண்டாவது இன்னிங்ஸு முதல் பந்திலேயே 4 ரன்கள். மிகவும் நேர்த்தியாக தினகரனால் அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்றது. சித்திரவேலின் 2வது பந்து தினகரனுக்கு. மிகவும் நேர்த்தியாக தட்டிவிட வந்து கீப்பரால்
கேட்ச் தவறிவிடப்பட்டது. கேட்ச் வின் த மேட்சஸ். சித்திரவேலின் முதல் ஓவரின் 3வது பந்து. மிகவும் நேர்த்தியாக தட்டிவிடப்பட்ட பந்து தடுப்பாட்டக்காரர்களால் சிறந்த முறையில் தடுக்கவில்லை. அதனால் உதிரி மூலம் இன்னொரு ரன். 4வது பந்து. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன் சிறந்த முறையில் தடுக்கப்பட்டு முதல் ஓவரின் 5வது பந்து தினகரனுக்கு. மிகவும் நேர்த்தியாக முதல் ஓவரின் இறுதி பந்து. நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்றது. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் மன்னை மாஸ்டர் அணியின் ரன் எண்ணிக்கை 12. சந்துரு தனது அணிக்காக 2வது ஓவரையும் தனக்காக முதல் ஓவரையும் வீச வருகிறார். நேர்த்தியாக லெக் கட்டர் முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். சிறந்த தடுப்பு. சந்துருவின் 2வது பந்து தினகரனுக்கு. மிகவும் சந்துருவின் 3வது பந்து. ஸ்லோயராக வீசப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். 4வது பந்து. தனது சந்துரு 2வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார். நியூ பேட்ஸ்மேன் அந்த ஸ்ட்ரைக். தனது அணிக்காக 2வது ஓவரின் 5வது பந்தை வீசுகிறார். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து லெக்கற்று முறையில் ஸ்லோயராக வீசப்பட்ட பந்து ஃபீல்டரிடம் தஞ்சமடைந்தது. கேட்ச் என்ற முறையில் பேட்ஸ்மேன் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து சிறந்த ஒரு தடுப்பு. ஒரு ரன் மட்டும். 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் மன்னை மாஸ்டர் அணியின் ரன் எண்ணிக்கை 15. 3வது ஓவரின் முதல் பந்து. அருமையாக சித்திரவேலின் 3வது ஓவரின் 2வது பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச். அடுத்த ஆட்டக்காரராக மன்னை மாஸ்டர் அணியின் நம்பிக்கை நாயகன் கிரி அவர்கள். மூன்றாவது ஓவரின் 3வது பந்து கிரிக்கு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்னை பெறுமா? பாயிண்ட் திசையில் நேர்த்தியாக தட்டிவிடப்பட்ட பந்து 4 ரன்களை பெற்றது. 3வது ஓவரின் 4வது பந்து கிரிக்கு. ஸ்லோயராக வீசப்பட்ட பந்து ரன் எதுவும் எடுக்க வாய்ப்பில்லை. 3வது ஓவரின் 5வது பந்து கிரிக்கு. நேர்த்தி 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 19. 3வது ஓவரின் இறுதி பந்து போல்டு. கிரி தனது விக்கெட்டை போல்ட் என்ற முறையில் இழந்து வெளியேறுகிறார். சந்துரு தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வந்துள்ளார். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். சந்துருவின் 2வது பந்து. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து ரன் ஏதும் எடுக்க வாய்ப்பில்லை. சந்துருவின் 3வது பந்து. ஸ்லோயராக வீசப்பட்ட அருமையான பந்து ஒரு ரன் மட்டும். 4வது பந்து தினகரனுக்கு. சிறந்த முறையில் ஒரு விக்கெட். அருமையான கீப்பர். சந்துருவின் 5வது பந்து. நியூ பேட்ஸ்மேன் ஆன் த ஸ்ட்ரைக். சந்துரு சிறப்பாக பந்து வீசி வருகிறார். சிறந்த முறையில் தனது லெக் கட்டர் பந்துகளை வீசி ரன்களை கட்டுப்படுத்தி வருகிறார் சந்துரு. சந்துருவின் இறுதி பந்து. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. டாட்.
அருமையான ஒரு பந்து வீச்சு. கேட்ச் ஆகுமா? ஓ, கேட்ச் தவறவிடப்பட்டுள்ளது. இந்த ஆட்டத்தில் தவறவிடப்படும் அசோக்கின் இரண்டாவது பந்து. ஓ, சிறந்த ஒரு அடி. 4 பெறுமா? இல்லை, சிறப்பான ஒரு தடுப்பு. இதன் மூலம் 1 ரன்கள் மட்டும். 5வது ஓவரின் 3வது பந்து. அசோக் தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதன் மூலம் 2 ரன்கள் மட்டும். 5வது ஓவரின் 5வது பந்து. ஓ, ஸ்லோயர் முறையில் வீசப்பட்ட பந்து. போல்ட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் அசோக். நியூ பேட்ஸ்மேன் கலை ஆன் த ஸ்ட்ரைக். அசோக்கின் பந்து கலைக்கு. மிகவும் 5 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் மன்னை மாஸ்டர் அணியின் எண்ணிக்கை 28. இந்த ஆட்டத்தின் இறுதி ஓவரை வீச அழைக்கப்பட்டார் மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. சிறந்த ஒரு ஃபீல்டிங். பேக்கப் இல்லாத காரணத்தால் மீண்டும் ஒரு உதிரி ரன். வினோத்தின் இரண்டாவது பந்து. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. 4 பெறுமா? இல்லை, 1 ரன் மட்டும். சிறந்த இறுதி ஓவரின் 3வது பந்து. மிகவும் நேர்த்தியாக அடிக்கப்பட்ட பந்து. 4 தரும். ஒரு சிறந்த ஒரு தடுப்பு. இதன் மூலம் 1 ரன் மட்டும். இறுதி ஓவரின் 4வது பந்து. ரிவர்ஸ் ஸ்வீப் முறையில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? இல்லை, சிறந்த ஒரு தடுப்பு. 4 அல்லது பேர் ஆன் த டெசிஷன். இல்லை, 4 ரன்கள் இல்லை. சிறந்த ஒரு கள தடுப்பு. மிகவும் நேர்த்தி பந்து. மிகவும் நேர்த்தியாக தட்டிவிடப்பட்ட பந்து. 4 ரன்கள். ஆட்டம் முடிவுக்கு வருகிறது. பாலப்பட்டி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். குவார்ட்டர் ஃபைனல் மன்னை மாஸ்டர் வெஸ்ட் பாலப்பட்டி அணி இடையே நடந்த போட்டியில் பாலப்பட்டி அணியினர் வெற்றி பெற்று முதலாவதாக செமிஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. சொல்லினது 40 ரன் ஓவர் 2 ஓவர் போட்டிருக்காரு. என்ன பேர்? அவர் பேர்